குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்றைக்கி ஈவினிங்கு நம்ம வெண்பொங்கல் பண்ணுறோம். இடிச்ச காரா பொங்கல்னு கன்னடாவில் சொல்லுவாங்க. வெண்பொங்கல் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறோம். வெண்பொங்கலுக்கு என்னென்ன தேவைகள்னு இங்கே வச்சுருக்காங்க. இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ஸ்பூனாக இருக்குமாம்மா ஜீரகம்? ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இருக்குமா? 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, அது தவிர பொடி பண்ண மிளகு கொஞ்சம், மிளகு ஜீரகம் ரெண்டுமேவா? வெறும் மிளகு பொடி. அதுதான் வெறும் மிளகு பொடி கொஞ்சம். ஏன்னா வெண்பொங்கலில் பொறுத்தவரை எல்லாத்தையும் உடச்சி போட்டேன்னா உரப்பு ஜாஸ்தியாகிடும். அதே சமயத்தில் வெண்பொங்கலுக்கு மெயின் என்ன, அப்பப்போ முழுசாக கையில் மிளகு கண்டால் தான் அது வெண்பொங்கல். அது சில பேர் இடித்து போடுவாங்க, உரப்பு ஜாஸ்தியாகிடும். ஸோ அதுக்கு உரப்பு லிமிட்டாக இருக்கிற மாதிரியும் ப்ளஸ் மிளகு மிளகும் போடுங்க. ஆமாம், எடுத்து வச்சுடுவாங்க நிறைய குழந்தைகளும் சரி பெரியவங்களே. ஆனால் மிளகு சில பேர் கடிச்சே சாப்பிடுவாங்க. அதுக்காக இப்படி இது. ப்ளஸ் அரிசி எவ்வளோமா? அது வந்து அரிசி 3/4 டம்ளர். அரிசி 3/4 டம்ளரா? அப்புறம் இது 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே. இது பாசிப்பருப்பா? பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் கொஞ்சம் மேலே. ஸோ தட் மீன்ஸ் 1/4 டம்ளருக்கு மேலேன்னா ஒரு 75 கிராம் பாசிப்பருப்பு, 150 கிராம் அரிசி, பச்சரிசி. இது ரெண்டையும் நல்லா களைஞ்சிக்கோங்க. ஒன்றா போட்டு களைஞ்சிவிட்டு இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.25 டம்ளர் ஆகுது. இதுக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட. ஸோ மோராலெஸ் 1.25 டம்ளர் வச்சுக்கோங்க. இல்லை 1/4 டம்ளர் கொஞ்சம், 1 டம்ளர் இல்லை கொஞ்சம் ஒரு பொடி அரிசி. ஸோ அதுக்கு நான் 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். 3 மடங்கு தாம்மா தண்ணி? 3 மடங்கு தண்ணி. 1:3 வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. பக்கத்து அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பேனில் ஒரு 2 முட்டை நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சுட்ட உடனே இங்கே வச்சுருக்கீங்களே இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்தே போட்டுடலாமா? இல்லை ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கீங்க? மிளகு ஜீரகத்தை முதல்ல போட்டுட்டாங்க. கொஞ்சம் அதை பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு பொடியை போட்டுப்பீங்களா? மிளகு பொடி எல்லாமே போட்டீங்களா? ஓகே. இஞ்சி கருவேப்பிலை. நான் இஞ்சி கருவேப்பிலை அடுத்தது இஞ்சி கருவேப்பிலை போட்டுருங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நல்லா வாசனை வறுத்துட்டேங்க. இப்போ இதை இதில் அப்படியே கொட்டிடணுமா? பொங்கல் அப்படியே கொட்டிடுங்க. ரொம்ப ஈஸியான வேலை. ஒரே சமயத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பொங்கல் நம்ம ஒரே சமயத்தில் இந்த குக்கரில் எவ்வளோ சவுண்ட் வரணும்? ஒரே சவுண்ட் வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம். பொங்கல் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ் இதுக்கு என்ன பண்ணுறீங்க? தேங்காய் சட்னி. இதுக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ். ஸோ இது பொங்கல் 15 நிமிஷத்தில் பொங்கல் பண்ணிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஸ்கூல் போகிறவங்களுக்கு பசங்களுக்குலாம் 10-15 நிமிஷத்தில் நம்ம லேட்டாக இருந்தால் கூட உடனே பொங்கல் பண்ணி தரேன்டா இருடான்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட நிற்க வச்சுட்டு பொங்கல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் ரொப்பி ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுடலாம். பெரியவங்க கூட ஆஃபீஸ் போகணுன்னா
இன்னும் வந்து டிஃபன் இல்லையான்னு கேட்கறது ஆயிடுச்சு, நீ போய் மூஞ்சிய கழுவிட்டு பேண்ட்ஸ் ட்ரெஸ்ஸை மெண்டு வா, ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொங்கல் ரெடி ஆயிடும். சட்னியும் அதே மாதிரி இதுக்கு வேண்டிய தேங்காய் சட்னியும் துருவின தேங்காய் வச்சிருந்தேன். டக்குன்னு ஒரு துருவின தேங்காய் போட்டு ஒரு 2 மிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டு சர்றன்னு ஒரு அரை அடிங்க, எடுத்து போடுங்க, கடுகு உளுத்தப்பருப்பு தாளிங்க, ஆச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை தாளுங்க, சட்னியும் ஆச்சு. ஸோ இப்போ பொங்கல் சொல்லியாச்சு. பொங்கல் இன்னும் ஒரு வெயிட் போட்டோன்னு ஒரு சவுண்டில் இறக்கிடலாம். ஒரு விசில் வரும். விசில் வந்தோடனே விசில் வர டைம் அம்மா அவ்வளோதான். விசில் வந்தாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அதில் தான் கம்ம இப்போவே ஸ்மெல் வருது. கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு ஆவி அடங்கினோன்னு எடுத்து காமிச்சிட்டு இது பண்ணி ஓகே காமிக்கிறோம் அப்புறமா அந்த ஆவி அடங்கினோன்னு உங்களுக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி, அதுக்கு தேங்காய் 1 கப்பு தேங்காய், பொட்டுக்கடலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அளவு நான் சொல்லலை, அவ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கோங்கம்மா. ஒரு 2 இது புளி போட்டுக்கோங்க. புளி போட்டுக்கா தண்ணி இப்போ ஊற்றி அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. பத்தலை போட்டு அரைங்கோ. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ரஃபாக ட்ரைவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஜல்லம் விட்டு கலந்து கொஞ்சம் அரைக்கிறாங்க. இது பண்ணி ஒரு 4 பேருக்கு இங்கே பொங்கல் சட்னி பண்ணுறோம். நான் என்ன சொல்றது, ஒரு 4 பேருக்கு வேண்டியது இது. ஸோ அது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 4 பேருக்கு எந்த ரெசிப்பியும் நம்ம போடுறது 4 பேருக்கு வேண்டிய ரெசிபி தான் போடுறோம். அதுக்கு மேலே இருக்கிறவங்க அதை ஈக்குவல் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. நம்ம இதில் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதுக்காக அதாவது என்ன தாளிக்கணுமா? என்ன கொஞ்சம் உளுத்தப்பருப்பா, கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா உளுத்தப்பருப்பு தாளிப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா அந்த உளுத்தப்பருப்பு வெயிட்டாக இருக்கிறதுனால அடியில் போய் தேங்கிக்கிறது. ஸோ ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை உளுத்தப்பருப்பு. ஒவ்வொரு கலந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அது தவிர சில பேருக்கு கடிக்க முடியறதில்ல, பல்லு சரியா இல்லாததுனால ஒரு சில. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறோம் நம்ம. பட் நீங்கள் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க வாசனைக்கு. ஒவ்வொரு தடவை போடும்போது ஒரு கலக்கிட்டு சட்னி ஊற்றிக்கோங்க. பட் நம்ம உளுத்தப்பருப்பு போடுறதில்ல. எனக்கும் நார்மலாக கொஞ்சம் பல்லு ப்ராப்ளம், எங்கள் ஒய்ஃபுக்கும். ஸோ நான் வேண்டான்னு விட்டு வச்சு இது ஆயிடுச்சு. அது இதெல்லாம் வச்சுட்டு வந்தேன். இல்லை பக்கத்தில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்ச உடனே வேணா கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் வேணா வசதிக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா பெருங்காயம் தாளிச்சுக்கலாமா? பொடி பெருங்காயமா? துளியோண்டு வாசனைக்கு. அது கூட இதோட கூட சேர்த்து அரைக்கலாமோ? என்னது அரைக்கலாம்? அந்த அரைக்கிற போது இந்த பொடி பெருங்காயம் தான் நல்லா. அது ரொம்ப பெருங்காயம் ஜாஸ்தி ஆயிடும், சில பேருக்கு பிடிக்காது. அவ்வளோதான், கொட்டியாச்சு. அதுவும் ஒரு லைட்டாக ஒரு கொத்தமல்லி போடணுமா? அதுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா
வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பார்க்கறதுக்கு இருக்குன்னா லைட்டாக கொத்தமல்லி பொடி அந்த இருக்கு இதில் போட்டுக்கலாம். இட்ஸ் ஆப்ஷனல். ஸோ ஆப்ஷனலாக இருக்கிறதுனால நம்ம சிலதுலாம் அதில் ஆட் பண்ணுறதில்ல. பட் இது ஆப்ஷனல். உங்களுக்கு வாசனையாக இருக்குன்னா பார்க்கறதுக்கு ஒரு இதுவாக இருக்கணும். இதே நம்மலாம் ஜாஸ்தி போடுறதில்ல. யாராவது கேட்டேன்னா நம்ம போட்டு கொடுப்போம் கேட்ரிங் டைமில். அதுவே வீட்டுக்குன்னு பண்ணும்போது நம்ம கொத்தமல்லிலாம் போடுறதில்ல. சட்னி முடிஞ்சிடுச்சு. இப்போ பொங்கலும் இப்போ முடிஞ்சிடும். அது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு கிளிப்பு காமிச்சிடுறோம் இந்த வீடியோவில். பொங்கல் சட்னி ரெடி. அவ்வளோதான். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு ஈவினிங்கு வெண்பொங்கல், அதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி. இதோட இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.